சேனல். நாங்கள் எங்களோட டியூட்டோரியல் 2 தொடங்க முன்னால் டியூட்டோரியல் 1ல் பார்த்து என்ன படித்தோம் அப்படின்றத ஒரு சமரியாக பார்ப்போம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட் பார்த்தது வந்து ஆன்லைன் கோட் எடிட்டர்ஸ், அதாவது ஆன்லைன் கோட் எடிட்டர் கோட் பென் சம்மந்தமாக பார்த்தோம். ரெண்டாவது அதை எப்படி சைன்அப் பண்ணுறது அல்லது லாகின் பண்ணுறது இது பார்த்தோம். அதே போல் மூணாவது நாங்கள் பார்த்தது வந்து அதில் உள்ள மெயின் ஃபீச்சர்ஸ், அதை எப்படி யூஸ் பண்ணுறது அது சம்மந்தமாகவும் பார்த்தோம். கடைசியாக நாங்கள் பார்த்தது வந்து HTML மெயின் ஸ்கெலிட்டன். இதில் வந்து நாங்கள் எக்ஸ்ட்ராவாக H1 H2 H3 டெக்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், அதில் என்ன பயன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதே போல் PTEG யூஸ் பண்ணுறதையும் நாங்கள் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் டியூட்டோரியல் 2ல் பார்க்க போகிறது ஃபஸ்ட் வந்து கோட் எடிட்டர் சாஃப்ட்வேர், ரெண்டாவது வெப் ப்ரௌசர்ஸ், மூணாவது வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் டெக்ஸ். நாங்கள் இப்போ பார்க்க போகிறது கோட் எடிட்டர் சாஃப்ட்வேர்ஸ். கொஞ்சம் ஒரு 6 சாஃப்ட்வேர் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். VS கோட், அதாவது விஷுவல் ஸ்டுடியோ, அது பொதுவாக எல்லோரும் யூஸ் பண்ணுறது. அதே போல் ரெண்டாவது பிரேக்கர்ஸ், அடுத்தது வந்து சப்ளிம் டெக்ஸ்ட், அடுத்தது ECLIPSE, அடுத்தது notepad++, அடுத்தது PHPStorm. இதில் விசேஷமாக PHPStorm வந்து பே பண்ணி நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு எடுக்கிற ஒரு சாஃப்ட்வேர். அது பே பண்ணி தான் நாங்கள் எடுக்கணும். ஒரு 30 நாள் எங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ ட்ரையல் தருவாங்க. ஸோ அது பார்த்து எங்களுக்கு வந்து ஓகேன்னா அதுக்கு பே பண்ணி எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு எடுக்கலாம். நாங்கள் வந்து இந்த சாஃப்ட்வேர்ஸாக யூஸ் பண்ணுறது வந்து எங்களோட கம்ப்யூட்டரில் அல்லது லேப்பில் டவுன்லோட் பண்ணி அதில் அந்த கோடை எழுதி, அது மூலமாக கோடை எழுதி சேவ் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறதுக்காக. ஸோ நாங்கள் இதை வந்து எங்கள் லேப்பில் டவுன்லோட் பண்ணி ஈஸியாக எங்களோட கோடை எழுதலாம். இது வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட். இங்கே வந்து டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு இருக்குது. எங்களுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற ஓஎஸ்க்கு பொருத்தமான வெர்ஷனை எங்களுக்கு வந்து இதில் செலக்ட் பண்ணியும் எடுக்கலாம். அதே போல் இங்கே பிரக்கெட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ எங்களுக்கு இதை யூஸ் பண்ணியும் CSS HTML கோடிங் ஈஸியாக எழுதலாம். அதே போல் இது சப்ளிம் டெக்ஸ்ட், இது ECLIPSE, இது notepad++. ஸோ உங்களுக்கு வந்து இதை டவுன்லோட் பண்ணியும் கோடிங் எழுத யூஸ் பண்ணலாம். இது PHPStorm. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், இது ஒரு பே பண்ணி யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர். இது 30 days எங்களுக்கு வந்து ட்ரையல் தருவாங்க. அந்த ட்ரையல் முடிய எங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் எடுக்கணும் அப்படின்னா நாங்கள் அதை பே பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த சாஃப்ட்வேர்ஸை டவுன்லோட் லிங்க்கை என் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸை உங்களுக்கு இந்த லிங்க் மூலமாக போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கோட் எழுதுறதுக்காக என் லேப்பில் யூஸ் பண்ணுறது விஷுவல் ஸ்டுடியோ கோட். ஸோ நான் இங்கே வந்து சப்ளிம் டெக்ஸ்டையும் பிரக்கெட்டையும் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் அந்த செட்டப் மட்டும் கம்ப்ளீட் பண்ணலை. நாங்கள் இப்போ பார்ப்போம் சப்ளிம் டெக்ஸ்ட்டு எப்படி நாங்கள் செட்டப் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ சப்ளிம் டெக்ஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறதால இந்த டவுன்லோடிங் லிஸ்ட்டில் வந்து சப்ளிம் டெக்ஸ்ட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இதை நான் வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஒரு கண்ட்ரோல் பாக்ஸ் ஓப்பன் ஆகியிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ நாங்கள் இதில் வந்து ஓகே எஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு அடிஷ்னல் டாஸ்க் செட்டப் ஒன்று தான் விடுதலை இருக்குது. இதுக்கு நீங்கள் வந்து உங்களோட விருப்பத்தை, ஸோ இந்த செக் பாக்ஸை நீங்கள் வந்து டிக் பண்ணிங்கன்னா ஓகே, இல்லைனாலும் ஓகே, பிரச்சனை இல்லை. அதே பிறகு வந்து நெக்ஸ்ட் கொடுக்கணும். அதே பிறகு திரும்ப நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே, இப்போ ஃபினிஷ் ஆகிடுது. இப்போ நாங்கள் வந்து சர்ச் பாரில் சப்ளிம் டெக்ஸ்ட்டை சர்ச் பண்ணுறோம். ஸோ இது டபுள் கிளிக் பண்ணோம்னா ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ பாருங்கள், இது வந்து சப்ளிம் டெக்ஸ்ட்டு நாங்கள் அந்த எடுக்கிற கோட் எழுதுறதுக்கான வெப் ஷீட். ஸோ எங்களுக்கு இதை யூஸ் பண்ணியும் என்னோட கோடை ஈஸியாக எழுதலாம். ஸோ இதுதான் வந்து நாங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுற அந்த கோட் எடிட்டரை செட்டப் பண்ணுற மெத்தட். இந்த ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்குது. ஸோ ஈஸியான ஸ்டெப்ஸ் தான், எல்லாருக்கும் ஈஸியான ஒரு மெத்தட். ஸோ இலகுவான முறையில் வந்து எங்களுக்கு இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது வெப் ப்ரௌசர்ஸ். வெப் ப்ரௌசர்ஸ் வந்து நாங்கள் எழுதுகிற கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காட்டும். ஸோ அவுட்புட்டை எங்களுக்கு ஈஸியாக பார்க்கலாம். இதுக்காக தான் நாங்கள் வெப் ப்ரௌசர்ஸ் யூஸ் பண்ணுவோம். நாங்கள் ஏர்லியாக வந்து கோட் பென் யூஸ் பண்ணனால எங்களுக்கு இந்த வெப் ப்ரௌசர்ஸை இன்னும் எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு தேவையும் வர இல்லை. ஆனால் இப்போ நாங்கள் வந்து ஒரு எங்களோட லேப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ டவுன்லோட் பண்ணுற அந்த கோடு எடிட்டரை வச்சு நாங்கள் கோடு ஒன்று எழுதினோம்னா கட்டாயமாக எங்களோட அவுட்புட் பார்க்குறதுக்கு ஒரு வெப் ப்ரௌசர் அவசியம். எனவே நாங்கள் ஆல்மோஸ்ட் எல்லோரும் தெரிஞ்சிருக்கிற வெப் ப்ரௌசர்ஸ் அந்த கூகுள் க்ரோம். அதே போல் நான் வந்து அதோட எடிஷன் 6 வெப் ப்ரௌசர்ஸ் இங்கே நேம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், ஃபயர்ஃபாக்ஸ், சஃபாரி, ஃப்ளாக், ஒபேரா மினி, இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து இந்த கோட் எடிட்டர்ஸுக்கு கோட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற வெப் ப்ரௌசர்ஸ் தான். ஸோ இன்னும் இருக்குது. ஸோ இதில் நான் வந்து ஒரு 7 வெப் ப்ரௌசர்ஸ் நேம் தான் குறிப்பிட்டிருக்கேன்.
ஸோ நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட். இதில் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற விஷயங்கள் என்னென்னா, ஒரு டெக்ஸ்ட்டை போல்டு பண்ணுறது எப்படி, இட்டலிக் பண்ணுறது எப்படி, அல்லது எம்ஃபசைஸ் பண்ணுறது எப்படி என்று. ஸோ அதுக்காக நான் இப்போ ஸ்கோட் பெண்ணை சர்ச் பண்ணி எடுக்கிறேன். இங்கே வந்து நான் லாஸ்ட்டாக எழுதின அந்த டியூட்டோரியல் 1ல் நாங்கள் எழுதின அந்த மெயின் ஸ்கெலிட்டனையே சூஸ் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் இப்போ இங்கே பார்க்குறது வந்து நாங்கள் லாஸ்ட்டாக டியூட்டோரியல் 1ல் எழுதின அந்த மெயின் ஸ்கெலிட்டன். அதில் நான் இன்னொரு மெட்டா டெக் ஒன்று எட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு டிஃபால்ட்டான டெக். ஸோ மெட்டா டெக்கை நீங்கள் வந்து எந்த ஒரு கோட் எழுதும் போதும் எழுதிக்கோங்க. கட்டாயம் அது ஹெட்டுக்குள்ளே தான் அடங்கணும். இந்த மெட்டா டெக் என்ன செய்யுதுன்னா டாக்குமெண்ட்டை டைப்பை தான் கொடுக்கும். ஸோ நாங்கள் இதை டிஃபால்ட்டாகவே வச்சுக்கொள்வோம். எங்களோட எல்லா கோடுக்கும் நாங்கள் இந்த மெட்டா டெக் கட்டாயம் இன்க்ளூட் பண்ணக்கூடிய மாதிரி நாங்கள் எழுதிக்கொண்டா. ஓகே, அதோட நான் வந்து HTML5 சம்மந்தமான ஒரு சின்ன பேராகிராஃபை வெப்சைட்டில் இருந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நாங்கள் இந்த பேராகிராஃபுக்குள்ளே இல்லை அந்த டெக்ஸ்ட் மூலமாக தான் இந்த டெக்ஸ்ட்டை நாங்கள் அப்ளை பண்ணி அந்த டெக்ஸ்ட் எப்படி எங்களுக்கு வந்து சேஞ்சஸை காட்டுது அப்படின்றத நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இங்கே நான் எழுதியிருக்கிற இந்த மெட்டா டெக்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து அதை ஈஸியாக காப்பி பண்ணி உங்கள் கோடில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து CSS JavaScript ஷீட்டில் நாங்கள் எந்த ஒரு கோடும் எழுதலை. ஸோ நான் வந்து அதை மினிமைஸ் பண்ணி HTML பேஜை மட்டும் மேக்ஸிமைஸ் பண்ணி அந்த பேஜை கொஞ்சம் பெருசாக எங்களுக்கு வந்து எழுதுறதுக்கு ஒரு நல்ல ஒர்க் ஸ்பேஸ் எடுக்கிறதுக்காக நான் அதை மேக்ஸிமைஸ் பண்ணி யூஸ் பண்ணுறேன். ஓகே, நாங்கள் இப்போ பார்க்க போகிறது வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட்டை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், என்னென்ன ஆப்ஷன் அதால் என்னென்ன யூஸஸ் இருக்குது அப்படின்றது தான். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போல்ட் பண்ணுறது. போல்ட் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும். நாங்கள் வந்து மெசேஜஸ் டைப் பண்ணும்போது நாங்கள் ஃபோனில் வந்து மெயினாக இதை யூஸ் பண்ணுவோம். அதாவது நாங்கள் அந்த டைப் பண்ணுற அந்த லெட்டர்ஸை கொஞ்சம் தடிச்சதாக காட்டுறதுக்காக நாங்கள் செலக்ட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் தான் இந்த போல்ட் அப்படின்றது. ஸோ நாங்கள் கோட் எழுதும்போது உடனே அதை ஹைலைட் பண்ணி அதை பி என்ற ஒரு எழுத்து வந்து அதை கிளிக் பண்ணி அதை போல்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இல்லை. ஸோ நாங்கள் அதுக்காகவும் ஒரு டெக்கை எழுதி அந்த டெக்கல் மூலமாகத்தான் நாங்கள் எங்களோட கோடுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனோட கொடுப்போம். இதை இந்த வேர்டை போல்ட் பண்ணு அல்லது இந்த சென்டென்ஸை போல்ட் பண்ணு அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் போல்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டெக் தான் பி என்ற டெக் தான் நாங்கள் வந்து போல்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். நான் வந்து இங்கே HTML5 ஸ்டார்ட்டில் இருக்கிற அந்த வேர்ட் HTML5 அப்படின்றத வந்து போல்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் அதுக்கு வந்து HTML5க்கு ஒரு பி டெக்கோட ஒரு பியும் HTML5 முடிந்ததோட டெக்கோட / போட்டு ஒரு பி. ஸோ என் டெக் பி எழுதணும். நாங்கள் வந்து இந்த டெக் ரெண்டுக்கு இடையில ஸ்பேஸ் போட்டோம்னா எங்களோட அவுட்புட்லேயும் அந்த ஸ்பேஸை காட்டும். ஸோ ஸ்பேஸ் இல்லாமல் எழுதுகிற மட்டும் நல்லா இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து அந்த பி டெக்கை என் டெக்கை வந்து இங்கே கொண்டு வந்து கொடுக்குறேன். அந்த HTML அப்படின்றது அந்த லாஸ்ட் வேர்ட் அதுக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன். பார்ப்போம். ஓகே, இங்கே வந்து உங்களுக்கு அந்த பி தொடங்கின இடத்துலேருந்து நாங்கள் அந்த பிடெக்கை ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து பிடெக்கை எண்டு பண்ணுற அந்த இடம் வரையில் உள்ள அந்த ஃபுல் சென்டென்ஸுமே போல்ட் ஆகி காட்டுது. ஸோ இதே போல் உங்களுக்கு வந்து இந்த ஹோல் பேராகிராஃப்க்கு கூட போல்ட் ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ அதே ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலேருந்து பேராகிராஃப் எண்ட் ஆகிற இடம் வரையில், அதாவது ஸ்டார்டிங் டெக்கை ஸ்டார்ட்லேயும் எண்ட் டெக்கை பேராகிராஃபில் எண்டுலேயும் கொடுத்தோம்னா அந்த ஹோல் பேராகிராஃபுமே எங்களுக்கு வந்து போல்டானதாக காட்டும். எனவே எங்களுக்கு வந்து ஒரு சென்டென்ஸையோ வேர்டையோ போல்ட் பண்ணுறதா இருந்தால் நாங்கள் போல்ட் பண்ண வேண்டிய அந்த சென்டென்ஸ் அல்லது வேர்டை ஸ்டார்டிங் டெக் பியையும் எண்டில் என் டெக் பியையும் கொடுத்தோம்னாலே போதும். ஸோ எங்களுக்கு வந்து ஒரே டெக்குக்குள்ளே தேவையான அத்தனை வேர்ட்ஸையும் இன்க்ளூட் பண்ணி அத்தனையும் ஒரே முறையிலே எங்களுக்கு வந்து போல்ட் பண்ணி அவுட்புட்டாக எடுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து HTML5 அந்த ஃபர்ஸ்ட் வேர்டை மட்டுமே போல்ட் பண்ணி விட்டுறேன். இங்கே உங்களுக்கு வந்து அவுட்புட்டை ஈஸியாக பார்க்கலாம். நாங்கள் கோடில் செய்கிற ஒவ்வொரு மாற்றமும் எங்களுக்கு வந்து அவுட்புட்டை ஈஸியாக அங்கே வந்து ஆட்டோவாக காட்டும். ஸோ அது எங்களுக்கு கொஞ்சம் இலகுவாக இருக்கும் கோடு எழுதுறதுக்காக. ரெண்டாவது பார்க்க போகிற டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் டெக் என்னென்னா நாங்கள் வந்து இட்டலிக்ன்றது வந்து பொதுவாக நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து சயின்டிஃபிக்கல் நேம் எழுதும் போது, விஞ்ஞான முறை பெயர்கள் எழுதும் போது தான் நாங்கள் வந்து இந்த இட்டலிக்கை யூஸ் பண்ணுவோம். அதாவது இலத்தீன் பெயர்கள் என்று சொல்லுவோம் தானே. ஸோ அந்த இலத்தீன் பெயர்களை எழுதுறதுக்காக யூஸ் பண்ணுற இந்த இட்டலிக்கை தான் நாங்கள் இங்கே குறிப்பிட்டது இட்டலிக் ஐ அப்படின்ட்டு. அதே போல் சில நேரங்களில் வந்து நாங்கள் ப்ரெசன்டேஷன்லேயும் இட்டலிக் ஆப்ஷனை யூஸ் பண்ணுவோம். அது எந்த ஒரு தவறும் இல்லை அதை அப்படி யூஸ் பண்ணுறதால. ஸோ நாங்கள் அதுக்காக யூஸ் பண்ணுறது ஐடெக்கில் வந்து கேபிட்டல் ஓகே, சிம்பிளும் ஓகே, ஸ்டார்டிங் டெக் ஐ எதில் இருக்குதோ அதே போல் என் டெக்கும் இருக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த அவுட்புட்டில் வந்து விஷுவலைஸ் கோட் அப்படின்ற அந்த வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதாவது சிறிய சாய் ஒன்று இருக்குது. ஸோ இது பார்க்கலாம், அதுதான் அந்த இட்டலிக் பண்ணப்பட்டிருக்கிற வேர்ட் அப்படின்ட்டு. ஸோ அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது எம்ஃபசைஸ் பண்ணுறது. எம்ஃபசைசிங் அப்படி இருந்தாலும் இட்டலிக் பண்ணுறது அப்படி இருந்தாலும் ரெண்டுமே வந்து அவுட்புட்டில் ஒரே லுக்கை தான் காட்டும். ஸோ அவுட்புட்டில் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. ஸோ இங்கே வந்து நாங்கள் இட்டலிக் பண்ணுறதுக்கும் எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்குமான டிஃப்ரெண்ட் பார்க்க போகிறோம். இட்டலிக் பண்ணுறது வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி
சயின்டிஃபிக்கல் நேம், அதாவது சயின்டிஃபிக் நேம் நாங்கள் எழுதும் போது தான் பொதுவாக இட்டலிக்கட்டை வேர்டை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அடுத்ததாக சில ப்ரெசன்டேஷன்ஸ்லையும் நாங்கள் ஒரு வேர்டை ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கும் அதை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஆனால் எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கான மிக முக்கியமான காரணம் என்னென்னா, ப்ரெசன்டேஷன்ஸில் மிக மிக முக்கியமான ஒரு வேர்டு அப்படின்றத நாங்கள் காட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ஷன் தான் வந்து இந்த எம்ஃபசைஸ் அப்படின்றது. நாங்கள் அந்த ப்ரெசன்டேஷனை அந்த வேர்டை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கிட்டையும் கொஞ்சம் டீப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணி அதை ஒரு அழுத்தமாக சொல்கிற மாதிரியாகத்தான் அந்த வேர்டை நாங்கள் வாசிப்போம், ட்ரீட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தான் எம்ஃபசைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பார்ப்போம், நாங்கள் வந்து எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கு ஒரு வேர்டு சூஸ் பண்ணுவோம். ஓகே, வெப்சைட் அப்படின்ற வேர்டை நான் வந்து எம்ஃபசைஸ் பண்ண போகிறேன். வெப்சைட்டுக்கு முன்னாடி நான் வந்து இஎம் அப்படின்ற டேக்கை போடுறேன். ஸோ இப்போ நான் வந்து என்டெக் போடுறேன் எம்ஃபசைஸுக்கு. ஸோ /EM டெக் எழுதுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா விஷுவலைஸ் கோட் அப்படின்றதுக்கும் வெப்சைட் அப்படின்றதுக்கும் அந்த 2 வேர்டுக்கும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் உங்களுக்கு பார்க்கவே இல்லாது. ஆனால் நாங்கள் வந்து விஷுவலைஸ் கோட் அப்படின்றத இட்டலிக் பண்ணியிருக்கோம், வெப்சைட் அப்படின்ற வேர்டை வந்து எம்ஃபசைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த ஃபுல் கோடையும் ஃபுல்லாகவே காப்பி பண்ணி அதை நான் வந்து ஒரு கோட் எடிட்டரில் பேஸ்ட் பண்ணி அதை சேவ் பண்ணி ஒரு வெப்சைட்டில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறேன். அதோட அவுட்புட்டும் கோட் பெயிண்ட் அவுட்புட்டும் ஓகே அப்படின்ட்டு. ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட். நான் அதில் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் வந்து அதை பேஸ்ட் பண்ணியிருக்கேன். சேவ் பண்ணி அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓகே, என்னுடைய வெப் ப்ரௌசர் வந்து விண்டோஸ் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் காட்டுது. ஸோ ஓப்பன் பண்ணி ஓகே, இப்போ வந்து நீங்கள் பாருங்கள், இந்த அவுட்புட்டும் கோட் பெயின் அவுட்புட்லேயும் எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. நாங்கள் 3 ஆப்ஷன் தான் இங்கே பார்த்தோம், போல்ட் பண்ணுறதும் டெலிட் பண்ணுறதும் எம்ஃபசைஸ் பண்ணுறதும். ஸோ அந்த 3 அவுட்புட்டும் கரெக்டாக இங்கே காட்டுது. இந்த மெத்தட் தான் வந்து நாங்கள் இந்த அவுட்புட் வந்து ராங் ஆகுதா இல்லையான்றதை பார்க்குறதுக்கு ஒரு பெஸ்ட் வே. ஸோ நாங்கள் வந்து டபுள் செக் பண்ணுறது நல்லது. ஸோ நான் அதையும் உங்களுக்கு இங்கே செய்து காட்டியிருக்கேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோசனமானதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதிய வீடியோஸில் அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.